வணக்கத்துடன் பெப்பரன் சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. தமிழக அரசியல் களத்தில் விஜய் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம், தற்பொழுது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அவர் என்ன செய்திருக்கிறாரோ அதை தொடரக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் 10 லட்சம் பேர் கூடுவார்கள் என்று அந்த கட்சியின் சார்பில் செய்திகள் எடுத்து வைக்கப்பட்டது. நமக்கும் ஒரு தேடல் இருந்தது. காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில் 75 ஆண்டு காலம் கட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள், ஒரு பவள விழா கண்ட கட்சி. அவர்கள் கட்சியின் சார்பில் ஒரு மாநாடு நடைபெறுகிறது என்றால் கண்டிப்பாக அவர்களால் ஆட்களை திரட்ட முடியும். அதிகாரம் இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது, கையிலே காசு இருக்கிறது, கோடி கோடியாக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கொள்ளை பணங்கள் இருக்கிறது. இவைகளை எல்லாம் தாராளமாக வீசி எறிந்தால் மக்கள் கூடி விடுவார்கள். எனவே 10 லட்சம் பேர் வந்து விடுவார்கள் என்கின்ற நம்பிக்கை தான் நமக்கும் இருந்தது. எனவே இந்த கூட்டத்தை மிக உன்னிப்பாக நாம் கவனித்துக் கொண்டிருந்தோம். இந்த கூட்டத்தை மையப்படுத்தி அதற்கு முன்பு வெளியிடப்பட்டிருந்த அந்த கட்சியை சார்ந்த செய்தி குறிப்பில் இந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் மட்டும் வர வேண்டும் என்பதல்ல, எல்லா மாவட்டத்தை சார்ந்தவர்களும் அங்கிருந்து நிர்வாகிகளை கூட்டிக் கொண்டு கண்டிப்பாக இந்த கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று எல்லா இடத்திற்குமே இந்த செய்தியை அனுப்பினார்கள். எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிர்வாகிகளையும் அழைத்துதான் திமுக இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறது. அப்படி என்றால் இந்த மாநாடு திமுகவின் மாநாடு என்கின்ற பொழுது அதற்கு வேறு விதமான ஒரு பார்வை இருக்கிறது. ஒரு 3 நாட்கள் அவர்கள் மாநாடு நடத்துவார்கள். இனிக்க இனிக்க பேசக்கூடியவர்கள் பேசுவார்கள். காதுகளை கிழிக்க கிழிக்க பேசக்கூடிய பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். அனைவருமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளை ஓங்கி ஒலித்து அவர்கள் எப்படியெல்லாம் பேச முடியுமோ அப்படியெல்லாம் பேசி முடிப்பார்கள். அதன் பின்பு அங்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள், துணை முதலமைச்சர், முதலமைச்சர் பேசுவார்கள். அதன் பின்பு அந்த மாநாடு முடியும். மாநாடு முடிந்தவுடன் வழக்கம் போல அந்த மாநாட்டை சுற்றி கட்டி இருக்கக்கூடிய வாழை, தென்னை இவைகளை எல்லாம் அந்த தொண்டர்கள் வெட்டி எடுத்து அதை கொண்டு செல்வதற்கான களங்களை எடுப்பார்கள். இன்னும் சற்று ஓரமாக போய் தங்களுக்கு பங்கிடப்பட்டு இருக்கக்கூடிய அந்த குவார்ட்டர், கோழி பிரியாணி இவைகளை எல்லாம் சாப்பிடக்கூடியவர்கள் சாப்பிட்டு விட்டு கிளம்பக்கூடிய களங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த மாநாடுகளில் மகளிர் மாநாடு என்கின்ற பொழுது அதிலே இந்த கோழி பிரியாணி, குவார்ட்டர் போன்றவற்றை எல்லாம் நம்மால் பார்க்க முடியாது. காரணம், தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் தமிழ்நாட்டு பெண்கள் எப்பொழுதுமே இது போன்ற விடயங்களில் அவர்கள் எப்பொழுதுமே தங்களை உட்படுத்திக் கொள்வதில்லை. ஏதோ ஒரு சிலர் இது போன்ற செயல்களை செய்வார்கள். அவர்களை நாம் இங்கு கணக்கில் எடுக்க முடியாது. இந்த மாநாட்டிற்கு 10 லட்சம் பேர் கூடுவார்கள் என்று அறிவித்தார்கள். ஆனால் அங்கு வந்தது 50,000 பேர் கூட இருப்பார்களா என்கின்ற கேள்வி. முதலமைச்சர் அவரை விஜய் அவர்கள் எப்படி அந்த கேட் வாக் அல்லது ராக் வாக் என்பார்கள், விஜய் அவர்கள் அந்த ரேம்பில் எப்படி அழைத்து கொண்டு வருவார்களோ அதுபோல, கேட் வாக் அல்ல, அந்த ரேம்ப் வாக், அந்த ரேம்ப் வாக்கில் எப்படி அழைத்து கொண்டு வருவார்களோ அதுபோல முதலமைச்சரையும் அழைத்து வருவதற்கான களங்களை எடுத்திருந்தார்கள். விஜய் அவர்கள் வருகின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல், அங்கு இருக்கக்கூடிய பவுன்சர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் திணறக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. இங்கு முதலமைச்சர் வருகின்ற பொழுது அத்துவான காட்டுக்குள் யாரோ ஒருவர் ஒரு வெள்ளை நிற வாகனத்தில் வந்தது போல அந்த காட்சிகள் இருந்தன. அவ்வளவுதான் கூட்டம் என்பதாகத்தான் இருந்தது. பெரும்பாலான இருக்கைகள், நான் சும்மா தான் இருக்கிறேன், வேணா நேரடியாக பார்த்துட்டு போங்க என்கின்ற கணக்கீட்டில் பெரும்பாலான இருக்கைகள் அமைதியாகவே ஆளே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிந்தது. ஒட்டுமொத்தமாக அந்த மாநாடு ஒரு பெரிய தோல்வியை சந்தித்த மாநாடு. ஆனால் திமுகவை ஆதரித்து கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்கள் அந்த முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய கூட்டத்தை அவர்கள் கவர் செய்து அதை தெரியக்கூடிய வகையிலே அவர்கள் அதை காட்சிப்படுத்தியிருந்தார்கள். மற்ற ஊடகங்கள் இந்த பறக்கும் கேமரா மூலம் எடுத்த அந்த காட்சிகளில் ஒட்டுமொத்தமாக பெரும்பாலான இருக்கைகள் வெறிச்சோடி கிடந்தன. எப்பொழுதுமே திராவிட மாநாட்டில் நிறைய பேர் பேசுவார்கள். ஆனால் விஜய் அவர்களுடைய
அந்த பொதுக்கூட்டம் மாநாட்டில் விஜய் அவர்கள் கலந்து கொள்கின்ற பொழுது அவர் மட்டும் பேசக்கூடிய ஒரு களம் இருக்கும். அதை பார்ப்பதற்கு ஒரு ரம்யமாக இருக்கும். அதாவது இந்த காலகட்டத்திற்கு ஜென்ஸ் கிட்ஸ்களுக்கு நாம் எப்படி கருத்தியலை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் விஜய் அவர்களுடைய அந்த பேச்சு அமைந்திருந்தது. விஜய் அவர்களை பார்த்து நானும் அப்படித்தான் பேசுவேன் என்று முதலமைச்சர் ஒத்த காலில் நின்றிருக்கிறார். எனவே இந்த மாநாட்டில் நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் போல் இருக்கிறது. 45 நிமிடம் ஒரு தனி மனிதனாக இருந்து முதலமைச்சர் அந்த திட்டத்தை பற்றி பேசுகிறார், இந்த திட்டத்தை பற்றி பேசுகிறார், அதை பற்றி பேசுகிறார், இதை பற்றி பேசுகிறார் என்று பல விடயங்களை குறித்து அவர் பேசினார். ஆனால் கேட்பதற்கு மக்கள் இல்லை, அதற்கு ஆதரவு கொடுப்பதற்கு கைதட்டல் இல்லை. ஒரு வெறிச்சோடிய ஒரு மைதானத்தில் இருந்து கொண்டு ஒருவன் மைக்கை வைத்துக்கொண்டு நானும் பேசுவேன் என்று அடம்பிடித்து பேசுவது போல அங்கு அவருடைய பேச்சு இருந்தது. அந்த மேடையிலே துணை முதலமைச்சர் இருந்தார், சகோதரி கனிமொழி ராசாத்தி அவர்கள் இருந்தார்கள், இன்னும் அந்த கட்சியை சார்ந்த பலர் இருந்தார்கள். யாருக்குமே பேசுவதற்கான ஒரு அனுமதி கொடுக்கப்படவில்லை என்பதுதான் நிஜம். விஜய் அவர்கள் எதையெல்லாம் செய்கிறார்களோ அதையெல்லாம் நானும் செய்வேன் என்று அடம் பிடித்து கொண்டு பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய முதல் அமைச்சர் அவர்களிடம் நமக்கு ஒரே ஒரு கேள்விதான். ஒரு கூட்டத்தில் விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், அதாவது நீங்கள் முதலமைச்சரை போய் நீங்கள் திடீரென்று அவர் தூங்கிக் கொண்டு இருக்கக்கூடியவரை எழுப்பி நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்று கேட்டால் அந்த தூக்க கலக்கத்தில் திடீரென்று முழித்து நான் விசில் சின்னத்திற்கு தான் வாக்களிப்பேன் என்று சொல்லுவார் என்று விஜய் அவர்கள் ஒரு கற்பனையாக அந்த கருத்தை பதிவிட்டிருந்தார். ஆனால் இப்பொழுது முதலமைச்சர் செய்து கொண்டு வருகின்ற அந்த விடயங்களை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலே விஜய் அவர்கள் விசில் சின்னத்திற்கு வாக்கு கேட்கிறார், அதுபோல் நாமும் கேட்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மக்களை பார்த்து நீங்கள் விசில் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று முதலமைச்சர் கேட்டு விடுவாரோ என்கின்ற ஐயம்தான் நம் மனதிற்குள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. 75 ஆண்டு காலம் பெரிய பெரிய அறிஞர்களை வைத்து வளர்த்த திமுக 3 ஆண்டு காலம் தமிழகத்தில் காலூன்றி இன்று மக்களை அனைத்தையுமே தன் பக்கம் திருப்பி ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தாவேகாவை மையப்படுத்தி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்து அதன்படி நடக்க வேண்டும் என்ற கோணத்தில் இன்று திமுக பயணிக்க ஆரம்பித்திருக்கின்றது என்றால் அவர்களுக்கு மனதில் பயம் வந்துவிட்டது என்பதை விட நாம் தோத்து விடுவோம் என்பது அவர்களுக்கே தெரிந்துவிட்டது. எப்பொழுதுமே தோத்து விடுவோம் என்று தெரியக்கூடியவர்கள் கடைசியில் ஏதாவது சில கோமாளி கூத்துக்களை அரங்கேற்றுவார்கள். இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி ஒரு கோமாளி கூத்துகளை அரங்கேற்றி கொண்டு இருக்கிறது. அதில் அவர்கள் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள், மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய அந்த நகர்வுகளை எல்லாம் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த தேர்தல் அவர்களுக்கு ஒரு பெரிய படிப்பினையை படித்து கொடுக்கும் என்பதாகத்தான் நம்மால் உணர முடிகின்றது. விஜய் அவர்கள் அவருக்கென்று ஒரு பாணியை உருவாக்கி சென்று கொண்டிருக்கிறார். அதை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதை திமுக காப்பி அடிக்கிறது என்றால் அது திமுக எதையோ பார்த்து ஏதோ சூடு போட்டு கொண்டது போல ஒரு களமாக அது மாறிவிடும் என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.